நேத்துல இருந்து இந்த பையன் பைக் வாங்கின ஒரு வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இந்த பையன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஜய். இந்த பையன் பைக் வாங்கினதுல அப்படின்னு பேசு பொருளாகிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பையன் பைக் வாங்கும்போது பக்கத்துல ஒரு லேடி நிக்கிறாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா கழுத்துல, கையில, காதுல எதுலையுமே வந்து தங்க நகையோ இல்ல எதுவுமே இருக்காது. அதாவது தாலி செயின் கூட இருக்கு. இந்த ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு இதோட பார்வையாளர்கள் கமெண்ட் பூரா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதெல்லாம் உனக்கு தேவையா? உங்க அம்மாவோட தாலி எத்துதான் இப்படி ஒரு பைக் வாங்கணுமா? அவங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்க வக்கில்ல, இதுல பைக் வாங்குறியா? அவங்கள்ட்ட இருந்து பணத்தை புடுங்கி இப்படி பைக் வாங்கணுமா? பிள்ளையா பத்ததுக்கு பாவம்டா அவங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட். இது அக்கறையான கமெண்ட்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு கட்டத்தில் அது கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா கமெண்ட்ஸ் மட்டும் ஆயிரக்கணக்கில் வரல, வீடியோஸும் நிறைய பேர் மேக் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பயணத்தை. இதுல பிரச்சனை என்னன்னா, இதோட உண்மைத்தன்மை தெரியாம திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க கமெண்ட் பண்ணவங்க பூரா அந்த நிக்கிற அம்மாவை அந்த பையனோட அம்மான்னு நினைச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தா அந்த பையனோட அம்மாவே கிடையாது, அந்த பையனோட அப்பாவோட தங்கச்சி. ஐ மீன் அந்த பையனோட அத்தை. அது மட்டும் இல்லாம அந்த பையன் அவங்க வீட்டில் உள்ள நகையை அடமானம் வச்சோ இந்த மாதிரி அடிச்சு பிடிச்சோ அந்த பைக் வாங்கல. அந்த பையன் வேலைக்கு போய் ஓரளவுக்கு காசு சம்பாரிச்சு சேர்த்து வச்சு வீட்ல இருந்தும் கொஞ்சம் பணம் வாங்கி அதை வச்சு தான் அந்த பைக் வாங்கியிருக்கானே தவிர அந்த பையன் வந்து கமெண்ட்கள்ல திட்டின மாதிரி எல்லாம் அந்த பையன் பைக் வாங்க. ஆக்சுவலா அந்த பையன் பேர் அஜய். அந்த பையன் அரியலூரை சேர்ந்த பையன். எங்க அப்பாவோட தங்கச்சி. அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள யதார்த்தமா அவங்கள்ட்ட சொல்லாமலே அழைச்சிட்டு போனேன். அதனாலதான் அவங்க நகை எதுவுமே போடாம வந்தாங்க. இந்த சைடு கிராமத்துல இருக்கவங்க எல்லாருமே 24 மணி நேரமும் நகை போட்டுட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. எங்கேயாவது வெளியில ஃபங்க்ஷன் போகணும்னா மட்டும் தான் நகை போட்டு போவாங்க. அது போலதான் அவங்களும் வந்தாங்க. அவங்கள்ட்ட நான் சொல்லாம தான் இதுக்கே அழைச்சிட்டு போனேன். எங்க அம்மா இந்த பக்கம் பணம் கட்டிட்டு இருந்தாங்க. அப்ப எங்க அம்மாவுக்கு ஒரு வீடியோ, எங்க அத்தைக்கு ஒரு வீடியோ தான் எடுத்தேன். அப்ப எங்க அத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனாலதான் ஃபர்ஸ்ட் அவங்கள ஒரு வீடியோ அனுப்பி வச்சேன். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாவிலே போட்டோம். அதை வந்து எல்லாருமே வந்து தப்பா கமெண்ட் பண்ணிட்டு தப்பா ரீல்ஸ், மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படிலாம் யாரும் போடாதீங்க. நான் ஒன்னும் என் வீட்டுல இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தி ஒன்றும் நான் வண்டி வாங்கல. என் வீட்டுல இருக்க நகையை அடமானம் வச்சு ஒன்றும் நான் வாங்கல. நான் சம்பாதிச்சேன், என் வீட்டுல இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் காசு கேட்டேன், அதனால கொடுத்தாங்க. யாரையும் கஷ்டப்படுத்தி ஒன்றும் நான் பைக் வாங்கல மற்றவங்களை போல. அதான் பாயிண்ட். கடைசியா ஒரு பாயிண்ட் சொன்னாப்புல பாருங்க, நான் யாரையும் கஷ்டப்படுத்தி அந்த பைக் வாங்கல, மற்றவங்களை போல. இது என்ன ஆதங்கத்தில் நீங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ணீங்கன்னு புரியுது. நிறைய தருதலைங்க வீட்டில் உள்ள அம்மாவோட தாலியத்தெல்லாம் அந்த மாதிரி பைக்கை வாங்கிட்டு சீரழிஞ்சு போகுது. அந்த மாதிரி ஐட்டம் நீ நான் சோல கூட 2-3 ஐட்டம் வேலைக்கும் போயிருக்காது. இந்த மாதிரி கேடிஎம் பைக்கை வீட்டில் உள்ள நகையை அடமான வச்சு வாங்குறது மாதிரி சுத்துறது அப்படி நினைச்சு நீங்க கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். இங்க அந்த கதை கிடையாது.